கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னதை பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? விட்டு கொடுத்தேன், அவர் எனக்கு அள்ளி தந்தார்னு நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ள வீட்டையும் உன் இனத்தையும் உனக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு. அப்படி விட்டுட்டு வந்ததுனால ஆபிரகாமை பற்றி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் சம்பத்து பூமியிலே பலத்து இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அவனை தேவன் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு வர முடியல, அவங்களுடைய ஊரை அவங்களால விட்டுட்டு வர முடியலை, அவங்களுக்குரிய சொந்த பந்தங்களை விட்டுட்டு வர முடியலை, அவங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதையெல்லாம் விட்டுட்டு வர முடியலை. ஆனால் ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனதுனால ஆண்டவர் அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க. என் வாழ்க்கையிலாம் அப்படிதான். என் 17வது வயதில் அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு கூட பிறந்தவங்களை விட்டு என் ஒரு காலகட்டத்தில் வாலிப வயசில் லவ் பண்ணின பொண்ணைய கூட ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அள்ளி 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 எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். என்னைக்கு ஒன்றை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்பியோ அன்னைக்கு கர்த்தர் உனக்கு அள்ளி அள்ளி தருவார். இதெல்லாம் எனக்கு உரியது, இதை நான் பிடிச்சி வச்சிருப்பேன். இதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த பையன் கிடைக்கலன்னா நான் கையை அறுத்துப்பேன், தூக்கில் தொங்குவேன்னு சொல்லி. நீ என்னைக்கு இதையெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிறையோ அன்னைக்கு ஒவ்வொன்றா உன்னை விட்டு விலகிரும். இன்னைக்கு எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா, கர்த்தர் உனக்கு அள்ளி அள்ளி தருவா. லூக்கா 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பாக சென்றார்களாம். பேதுருவை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போனதுனால மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றிட்டார். இன்னைக்கு இதை என்னால் விட முடியலை. நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸை விட முடியலை, நிறைய பேருக்கு லவ்வரை விட முடியலை, நிறைய பேருக்கு ஜாதியை விட முடியலை, நிறைய பேருக்கு என்ஜாய்மெண்ட்டை விட முடியலை. ஆனால் ஆண்டவருக்காக எதையெல்லாம் நீ விட்டாயோ அதையெல்லாம் ஒரு காலத்தில் அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும்போது அள்ளி அள்ளி தருகிறாருங்க. அள்ளி அள்ளி தருகிறார், அள்ளி அள்ளி தருகிறார். இன்னைக்கு நீ எதை விடாமல் இருக்கிற பார்த்துக்கோ. அதையெல்லாம் நீ இன்னைக்கு விட்டுட்டு வா. கண்டிப்பாக நீ லவ் பண்ணிட்டு இருந்தனா அதை விட்டுட்டு வந்துரு. அந்த பிள்ளை கூட நீ தப்பு பண்ணாத பட்சத்தில். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸையே உன்னால் ஒழுங்காக செலக்ட் பண்ண தெரியாது, நீ போய் வாழ்க்கையை செலக்ட் பண்ணுவியா? அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வா, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரே உம்மிடத்திலே வர தேவன் அனுகிரகம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.